ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மகா. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா 50 சிம்பிளான தமிழ் வாக்கியங்களை, அதுவும் நம்ம அதிகமாக தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், வெளியில் விளையாடு. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் இருக்கும். உங்களாலே நல்லா பேச முடியும். எப்படி பேசலாம்? வெளியில் விளையாடு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து நீங்கள் பேசிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா எல்லோரும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. வெளியில் விளையாடு. விளையாடு அப்படின்னா ப்ளே. வெளியில் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? போன வீடியோவில் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா? வெளியில் அப்படின்னா அவுட் சைட். விட்ஸா. பேசுவதை நிறுத்து. பேசுகிறதை நிறுத்து எப்படி சொல்லலாம்? ஸ்டாப். நிறுத்து பேசுவதை. டாக்கிங். ஸ்டாப் டாக்கிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மீண்டும் சரி செய். மீண்டும் சரிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? செக் அகைன். செக் அப்படின்னா சரிப்பார் சரி செய். அகைன் அப்படின்னா மறுபடியும். நன்றி சொல் எப்படி சொல்லலாம்? நன்றி சொல் அப்படின்னா சே தேங்க்ஸ். நன்றி சொல். வேகமாக ஓட்டு எப்படி சொல்லலாம்? வேகமாக ஓட்டு அப்படின்னா டிரைவ். ஓட்டு வேகமாக. டிரைவ் ஃபாஸ்ட். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், கடவுளை நம்பு. கடவுளை நம்பு எப்படி சொல்லலாம்? நம்பு. ட்ரஸ்ட். யாரை? காட். நெக்ஸ்ட் ஒன், தாமதிக்காதே எப்படி சொல்லலாம்? தாமதிக்காதே. டோன்ட் டிலே. நெக்ஸ்ட் ஒன், இதை பார். இதை பாரு. வாட்ச் திஸ். வாட்ச் திஸ். இதை பார். வாதிடாதே. வாதம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? வாதிடாதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆர்கியூ. வாதிடாதே. நெக்ஸ்ட் ஒன், தயங்காதே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தயக்கமாகவே இருப்பாங்க. தயங்காதப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தயங்காதே அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட். தயங்காதே. யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நல்லா புரிஞ்சா? இந்த 10 சென்டென்ஸும் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2 வார்த்தையை கொண்டு தான் இந்த 10 சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பாருங்கள், ப்ளே அவுட் சைட். எல்லோரும் அப்படியே என் கூட சேர்ந்து பேசுங்க. சேர்ந்து பேசுங்க பார்க்கும். ஸ்டாப் டாக்கிங். செக் அகைன். சே தேங்க்ஸ். டிரைவ் ஃபாஸ்ட். ட்ரஸ்ட் காட். டோன்ட் டிலே. வாட்ச் திஸ். டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஹெசிடேட். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இன்னும் நமக்கு 40 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. மீண்டும் கூப்பிடு எப்படி சொல்லலாம்? கால். கூப்பிடு. மீண்டும் அப்படின்னா அகைன். கால் அகைன். அங்கே காத்திரு. அங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? காத்திரு. வெயிட். எங்கே? அங்கே. அங்கே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தேர். இப்போ இங்கே காத்திரு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வெயிட் ஹியர். ஹியர் அப்படின்னா இங்கே. தேர் அப்படின்னா அங்கே. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், இப்போ பேசு. இப்போ பேசு. ஸ்பீக் நவ். ஸ்பீக் நவ். நெக்ஸ்ட் ஒன், மேலே பாரு. மேலே பாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மேலே பாரு அப்படின்னா லுக் அப். லுக் அப். மேலே பார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், மெதுவாக திற. வேமா திறக்காத, உள்ளே தூங்கியிருக்காங்க. மெதுவாக திற எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மெதுவாக திற. ஓப்பன். திற. ஸ்லோலி. மெதுவாக. நெக்ஸ்ட் ஒன், வேமா எழுது. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் மெதுவாக எழுதுவாங்க. வீட்டில் அம்மா சொல்லுவாங்களா, வேகமாக எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? வேகமாக எழுது. எழுது அப்படின்னா ரைட். வேகமாக. ரைட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், கேள்வி கேள். எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. பாருங்களேன், கேள். ஆஸ்க். என்ன கேட்க சொல்லியிருக்கோம்? கேள்வி. கொஸ்டின். இட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன், நேராக உட்காரு. நேராக உட்காருப்பா அப்படின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா? நேராக உட்காரு. நான் வரேன்.
எல்லோரும் வெளில கிளம்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, நீ வரையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வரேன். எப்படி சொல்லுவேன்? ஐ கம், நான் கம், வருகிறேன். அவன் வருகிறான். இப்போ நிறைய பேர் எப்படி பேச வர்றீங்க அப்படின்னா, சாரி நிறைய பேரில் கொஞ்சம் பேர் எப்படி பேச வர்றீங்க அப்படின்னா, ஹீ கம் அப்படின்னு பேச வர்றீங்களா? நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது தப்புங்க. அவன் வருகிறான் அப்படின்னா எப்படி தான் பேசணும் அப்படின்னா, ஹீ கம்ஸ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அதே மாதிரி அவள் வருகிறாள் அப்படின்னா ஷீ கம்ஸ் அப்படின்னு தான் பேசணும். ஷீ கம் அப்படின்னு பேசக்கூடாது. அது வருகிறது அப்படின்னா இட் கம் அப்படின்னு பேசக்கூடாது. இட் கம்ஸ் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? அவசரப்படாத. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு அவசரப்படுவாங்க. சொல்லும் பார்த்தீங்களா, அவசரப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? அவசரப்படாதே அப்படின்னா டோன்ட் ரஷ். அவசரப்படாதே. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நன்றாக பாடு, நல்லா பாடு. பாடு, சிங். நல்லா அப்படின்னா வெல். நல்லா சமை, குக் வெல். இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்ஸை பேசலாங்க. நெக்ஸ்ட் ஒன், பாதுகாப்பாக இரு. பாதுகாப்பாக இரு, ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் ஒன், தெளிவாக பேசு. ஸ்பீக், பேசு, தெளிவாக, கிளியர்லி. இதை சரி செய். இதை சரி செய், ஃபிக்ஸ், ஃபிக்ஸ் இட். இதை சரி செய். உணவை பரிமாறு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணிட்டே வாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சர்வ் ஃபுட், உணவை பரிமாறு. முகக்கவசம் அணி. எப்படி சொல்லலாம்? வியர் மாஸ்க், முகக்கவசம் அணி. போலீஸை கூப்பிடு. எப்படி சொல்லலாம்? கால், கூப்பிடு. யார? போலீஸை. போலீஸ், கால் போலீஸ். விதிகளை பின்பற்று. நிறைய பேருக்கு தெரியுங்க. ஃபாலோ ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் வந்தேன். சொல்லும் பார்த்தீங்களா, நான் வந்தேன். ஐ கேம், நான் வந்தேன். ஐ கேம் எஸ்டர்டே, நான் நேற்று வந்தேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நான் நேற்று சென்னைக்கு வந்தேன்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். ஐ கேம் டு சென்னை எஸ்டர்டே. இந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸை ஆட் பண்ணி நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சென்டென்ஸை பேசி பழகுங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற 10 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸில் தான் இருக்குது. 2 வார்த்தையாக தான் இருக்குது. ஓகே, பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? டோன்ட் ரஷ், சிங் வெல், ஸ்டே சேஃப், ஸ்பீக் கிளியர்லி, ஃபிக்ஸ் இட், சர்வ் ஃபுட், வியர் மாஸ்க், கால் போலீஸ், ஃபாலோ ரூல்ஸ், ஐ கேம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 30 சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கேயாவது புரியல அப்படின்னா தயவுசெய்து என்கிட்ட கேளுங்க. உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியுங்க. நம்ம என்ன பண்ண மாட்டேங்கோம் அப்படின்னா வீடியோ பார்க்குறோம், நல்லா புரியுது, அப்படியே போயிடுறோம். அப்போனா நம்மளால் பேசவே முடியாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்ததை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கூட்டமாக இருக்கிற இடத்துல என்னால் பேச முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் தனியாக நீங்கள் பேசி பழகுங்க, உங்களால் கண்டிப்பாக பேச முடியுங்க. இன்னும் நமக்கு 20 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அதிகமாக யோசிக்காதே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எதையோ போட்டு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப யோசிக்காதப்பான்னு சொல்ல பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஓவர் திங்க். அதிகமாக யோசிக்காதே. நேர்மையாக இரு. எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருப்பா, எல்லார்ட்டையும் நேர்மையாக இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நேர்மையாக இரு அப்படின்னா பி ஹானஸ்ட். பி ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இரு. கடந்த காலத்தை மற. ஏன் கடந்த காலத்தை போட்டு நினச்சிட்டே இருக்கிற? கடந்த காலத்தை மற. எப்படி சொல்லலாம்? மற அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்ட். ஃபர்கெட் அப்படின்னா மற, பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம். நெக்ஸ்ட் ஒன், நிம்மதியாக இரு. நிம்மதியாக இரு,
பி ரிலாக்ஸ்ட், நிம்மதியாக இரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கவனம் செலுத்து. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. கவனம் செலுத்து அப்படின்னா பே அட்டென்ஷன், கவனம் செலுத்து. நெக்ஸ்ட் ஒன், உள்ளே ஏறு. உள்ளே ஏறுன்னு சொல்லாங்களா? ஸ்டே இன்சைட், உள்ளே இரு. வலப்பக்கம் திரும்பு. வலப்பக்கம் திரும்பு எப்படி சொல்லலாம்? டர்ன், திரும்பு. வலப்பக்கம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பர், ரைட். டர்ன் ரைட், வலப்பக்கம் திரும்பு. இப்போ இடப்பக்கம் திரும்புனா எப்படி சொல்லலாம்? சூப்பர், டர்ன், திரும்பு. இடப்பக்கம் அப்படின்னா லெஃப்ட். நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கையுடன் இரு. நம்பிக்கையாக இருன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? இரு, பி கான்ஃபிடென்ட், நம்பிக்கையுடன் இரு. நெக்ஸ்ட் ஒன், நான் பார்த்தேன். எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சு. நிறைய பேர் எப்படி பேசுகிறீங்க? நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா ஐ சி, ஐ வாட்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பார்த்தேன் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம பேசியிருக்கோம். அப்படின்னா ஐ சா, நான் பார்த்தேன். புரிஞ்சா? இப்போ நம்ம 40 சென்ஸ் பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிற 10 சென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வார்த்தைகள் தான் இருக்குது. ஓகே, பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? டோன்ட் ஓவர் திங்க். வாய் திறந்து பேசுங்க. எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. பி ஹானஸ்ட், forget past, be relaxed, pay attention, stay inside, turn right, turn left, be confident, I saw. ஓகே, இன்னும் நமக்கு 10 சென்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு நல்லா புரியுதாங்க? நல்லா புரியுது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்ன வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை மறந்து விடு. எப்படி சொல்லலாம்? என்னை மறந்துடு. சிம்பிள் தாங்க. ஃபர்கெட் மீ. ஃபர்கெட் அப்படின்னா மற அப்படின்னு அர்த்தம். என்னை மறந்து விடு அப்படின்னா ஃபர்கெட் மீ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், 2 முறை யோசி. ஒரு முறைக்கு 2 தடவை யோசின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? திங்க், யோசி. 2 முறை அப்படின்னா ட்வைஸ். நெக்ஸ்ட் ஒன், வெளியில் காத்திரு. சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. காத்திரு, வெயிட் அவுட் சைடு. பாதுகாப்பாக ஓட்டு. எப்படி சொல்லலாம்? பாதுகாப்பாக ஓட்டு. டிரைவ், ஓட்டு. சேஃப்லி, பாதுகாப்பாக. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவர்களிடம் சொல். சொல் அப்படின்னா டெல் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களிடம் அப்படின்னா தம், டெல் தம். நன்றாக படி. நல்லா படிப்பா. எப்படி சொல்லலாம்? படி, ஸ்டடி. எப்படி? நன்றாக, வெல். நெக்ஸ்ட் ஒன், வேகமாக ஓடு. எப்படி சொல்லலாம்? வேகமாக ஓடு. ஓடு, ரன். எப்படி? வேகமாக, ஃபாஸ்ட். நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற வேர்பை பாருங்கள். படி, ஓடு. நன்றாக படி. படினா ஸ்டடி. எப்படி படிக்கணும்? நன்றாக, வெல். ஓடு அப்படின்னா ரன். எப்படி ஓடணும்? வேகமாக ஓடு. இந்த மாதிரி நீங்களாக நிறைய சென்டென்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை வச்சு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே நல்லாவே கூடிய சீக்கிரத்தில் பேச முடியும். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், என்னை மன்னிக்கவும். என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்ல பார்த்தீங்களா? என்னை மன்னிக்கவும் அப்படின்னா forgive me, என்னை மன்னிக்கவும். கவலைப்படாத. பார்த்துக்கலாம், கவலைப்படாத. எப்படி சொல்லலாம்? சூப்பர், எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. டோன்ட் வரி, கவலைப்படாத. நெக்ஸ்ட் ஒன், நான் வாங்கினேன். நான் வாங்கினேன். ஒரு புது பைக் வாங்கினேன். சொல்லணும் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் இந்த இடத்துல ஐ பை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ பை அப்படின்னா நான் வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். நான் வாங்கினேன் அப்படின்னா ஐ பாட், நான் வாங்கினேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 50 சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் பண்ணணும். தேங்க்யூ.